வணக்கம். பாலிடிக்ஸ் பக்கடா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் கூகுள் பாண்டியன். நாளைக்கு ஒட்டுமொத்த உலக தமிழர்களுமே எதிர்பார்க்கின்ற நாள். ஒட்டுமொத்த பொதுமக்களும், நடிகர்களும், இளைஞர்களும் அனைவருமே எதிர்பார்க்கின்ற ஒரு நாள் தான். என்ன நாள்னா 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள், தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் நாளைக்கு வெளியாக இருக்கிறது. இந்த தேர்தல் என்பது ஒரு மாறுபட்ட தேர்தல். ஒரு தமிழக வரலாற்றுல இந்த தேர்தல் என்பது ஒரு மாறுபட்ட முழுக்க வித்தியாசமான ஒரு தேர்தல். ஏன்னா கடந்த தேர்தல்கள்ல பிரதான கட்சியான அதிமுக, திமுக போட்டியிடும், நாம் தமிழர் கட்சி போட்டியிடும். ஆனா இந்த தேர்தலில் அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் இந்த 4 கட்சிகள் போட்டி போட்டிருக்கு. இந்த தேர்தலில் ஏற்கனவே ஆட்சி செஞ்ச அதிமுக ஆட்சி பிடிக்க போகுதா, இல்ல ஏற்கனவே ஆட்சி செஞ்ச திமுக ஆட்சி பிடிக்க போகின்றதா, இல்ல 15 வருட காலமாக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சி ஆட்சி பிடிக்க போகின்றதா, இல்ல புதுசா வந்த பக்காமஸ் கட்சியான தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பிடிக்க போகின்றதான்னு தான் கேள்விக்குறியா இருக்கு. இந்த அதிமுக திமுக எப்பொழுதும் போல நான் மக்களுக்கு சேவை செய்வேன், சுத்தமான நீர், சுகாதாரமா காற்று தருவேன்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. அதிமுக என்ன சொல்லுங்கன்னா, நான் உங்களுக்கு கருணை தொகை 10,000 தரேன், நீங்க அந்த 10,000 வச்சு என்ன வேணா வாங்கிக்கலாம், அதனால எனக்கு ஓட்டு போடுங்க என்று சொல்லி கூப்பன் கொடுத்தாங்க, டோக்கன் கொடுத்தாங்க. அப்படி சொல்லி அதிமுக ஓட்டு கேட்டது. திமுக என்ன சொன்னதுன்னா, நான் உங்களுக்கு 8,000 கூப்பன் தரேன், நீங்க அந்த 8,000 கூப்பன் வச்சு என்ன வேணா வாங்கிக்கலாம், அதனால எனக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களுக்கு 1000 மகளிர் தொகையை 2,000 ஏத்துறேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி திமுக அதிமுக வழக்கம் போல இலவசத்தை அறிவித்து தான் ஓட்டு கேட்டது. இந்த புதுசா ஆரம்பிச்ச பக்காமஸ் கட்சியான தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லி மக்கள் மத்தியில ஓட்டு கேட்டதுன்னா, ஸ்டாலின் 1000 தராரு, எடப்பாடி 2,000 தராரு, நான் 2,500 தரேன், அதனால நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, நான் தாய்மாமன் திட்டம், சித்தப்பா திட்டம், பெரியப்பா திட்டம், மாமா திட்டம், மாமி திட்டம் எல்லா திட்டமும் கொண்டு வரேன், அதுக்காக எனக்கு ஓட்டு போடுங்க என்று தமிழக வெற்றி கழகம் இந்த களத்துல ஓட்டு கேட்டது. ஆனா இந்த கட்சிகளுக்கு மத்தியில இப்ப திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகத்துக்கு மத்தியில மாறுபட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லி வாக்கு கேட்டதுன்னா, நாளை தலைமுறை பிள்ளைகளுக்கான வாழ்வு தரேன், சுத்தமான காத்து தரேன், சுகாதாரமான நீர் தரேன், போக்குவரத்துக்கு தரமான சாலைகள் தரேன், நல்ல நிம்மதிக்கு, அமைதிக்கு, வழிபாட்டுக்கு நல்ல கோவில் தலங்களை உருவாக்கி தரேன், எனக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க என்று சொல்லி வாக்கு எந்த கட்சி கேட்டதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த தேர்தல் அறிவிப்புகள்ல நான் வெற்றி பெற்றா என்ன செய்வேங்கிற ஒரு அறிவிப்புகள்ல திமுக அதிமுக என்ன செஞ்சதோ அதே தான் அண்ணன் விஜய் அவர்களும் செஞ்சாங்க. திமுக அதிமுக இலவசத்தை அறிவித்தது, அதை விட ஒரு மடங்கு கூட அண்ணன் விஜய் அவர்கள் இலவசத்தை அறிவிச்சாங்க. திமுக அதிமுக அண்ணாவின் வழி பெரியாரின் வழின்னு சொன்னது, அண்ணன் விஜய் அவர்களும் அண்ணாவின் வழி பெரியாரின் வழியில தான் இந்த தேர்தலில் நின்னார். திமுக அதிமுக திராவிடம்ங்கிற ஒரு கொள்கையை ஏற்று நின்றது, அண்ணன் விஜய் அவர்களும் திராவிடம்ங்கிற ஒரு கொள்கையை தான் ஏற்றினார். ஆனா இவர்களுக்கு மாறுபட்ட கொள்கையை முன்வைத்து, மாறுபட்ட திட்டங்களை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி களம் காண்றது 15 வருட காலமாக மக்களுக்காக போராடிட்டு இருக்கு. ஆனா அப்படி போராடிய நாம் தமிழர் கட்சியை, அப்படி தொடர்ந்து மக்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியை இந்த எக்ஸிட் போல் தேர்தல் கருத்து கணிப்புல இந்த ஊடகங்கள் காமித்ததான்னு கேட்டா கிடையாது. ஆனா நேத்து கட்சி ஆரம்பிச்ச அண்ணன் விஜய் அவங்களுடைய கட்சி ஆகிய டிவிகேவை காமிச்சிருக்காங்க. ஒரு சில ஊடகங்கள் டிவிகே 110 140 சீட்டு பெறுங்குது, இன்னும் சில ஊடகங்கள் 190 சீட்டு பெறுங்குது, இன்னொரு சில ஊடகங்கள் 234 தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்க போகுதுன்னு ஒரு சில ஊடகங்கள் சொல்லுது. இன்னும் ஒரு சில ஊடகங்கள் திமுக தான் வெளில போகின்றது என்று சொல்லுது. யாரு? சன் நியூஸ். ஆனா ஜெயா நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக தான் வெளில போகுது, எடப்பாடி அவர்கள் தான் 170 190 சீட்டு பெற்று வெளில போகிறாரு அப்படின்ட்டு அந்த ஊடகங்கள் சொல்லுது. இந்த ஊடகங்கள் என்ன எல்லாமே எப்படி மாறிட்டுனா வணிகமாக மாறிட்டு, உண்மையின் பக்கம் நேர்மையின் பக்கம் நிற்காம காசு வாங்கிட்டு கருத்து கணிப்பு இல்லாம கருத்து திணிப்புன்னு திணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எவ்வளோ அதிமுக 100 கோடி கொடுக்கறதா அதிமுக ஜெயிப்புன்னு போடுவோம், இல்லை தமிழக வெற்றி கழகம் 250 கோடி கொடுக்கறதா தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்குன்னு போடுவோம், நம்ம வேலை காசு வாங்கிட்டு எப்படி வேணா நம்ம பதிவை போட்டு விடுறோம் அப்படின்னு போட்டு மக்கள் மத்தியில ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது ஊடகம். ஆனா உண்மையின் நேர்மையாக உழைக்கின்ற கட்சியாகிய நாம் தமிழர் கட்சியை தனித்தே நின்று 8.22% வாக்கு பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியை இந்த ஊடகங்கள் காமித்திருக்கின்றதா என்று கேட்டால் கிடையாது. இந்த ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியை மற்றவைன்னு போட்டு ஒரு 1-2 சீட்டு தான் பெறும் அப்படின்னு ஒரு சில ஊடகங்கள் சொல்லியிருக்கு, ஒரு சில ஊடகங்கள் 5 சீட்டு தான் பெறும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த கருத்து கணிப்புல உண்மையும் நேர்மையும் பக்கம் இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியை புறக்கணிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை ஒரு பொருட்டா கூட மதிக்கல. இந்த கருத்து கணிப்பு என்பது முழுக்க காசு வாங்கிட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது தான், ஒரு வெற்று விளம்பரம் தான். இந்த கருத்து கணிப்பு என்னமா சொன்னாங்க, இந்த எக்ஸிட் போல் என்பது என்னமா சொன்னாங்க, ஆந்திராவில் நடிகர் சிரஞ்சீவி தேர்தலில் நிற்கும் போது நடிகர் சிரஞ்சீவி அவர்கள் 29% வாக்கு பெறுவார் என்று சொன்னாங்க. ஆனால் அவர் பெற்ற வாக்குகள் என்பது வெறும் 15% தான். பவன் கல்யாண் தேர்தலில் நிற்கும் பொழுது, நடிகர் பவன் கல்யாண் தேர்தலில் நிற்கும் பொழுது 21% வாக்கு பெறுவார் பவன் கல்யாண் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நடிகர் பவன் கல்யாண் பெற்ற வாக்கு என்பது வெறும் 5% தான்.
கமலஹாசன் இருக்காப்புல ஐயா டார்ச் லைட் கமல்ஹாசன், அவர் தேர்தலில் நிற்கும் பொழுது எத்தனை சதவீதம் வாக்கு பெறுவார் என்று சொன்னாங்கன்னா 15% கமல்ஹாசன் வாக்கு பெறுவாரு. கமல்ஹாசனுடைய தாக்கம் இந்த மண்ணுல மக்கள்ல தமிழ்நாட்டு நிலத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இருண்ட வாழ்வுல கிடக்கிற தமிழகத்தை டார்ச் லைட்டால வெளிச்சத்தை உருவாக்க போறாரு என்று சொன்னாங்க. ஆனா அவர் பெற்ற வாக்கு என்பது வெறும் 3% தான். பிரசாந்த் கிஷோர் இருக்காப்புலையா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் யூக வகுப்பாளராக இருந்த பிரசாந்த் கிஷோர் பாஜகவுக்கு தேர்தல் யூக வகுப்பாளராக இருந்தவர். 2021 திமுகவுக்கு தேர்தல் யூக வகுப்பாளராக இருந்த பிரசாந்த் கிஷோர் எத்தனை சதவீதம் வாக்கு பெறுவாங்கன்னு சொன்னாங்கன்னா 18% வாக்கு பெறுவாங்க பிரசாந்த் கிஷோர். பெரிய மாற்றத்தை பீகார்ல ஏற்படுத்த போறாரு பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பிரசாந்த் கிஷோர் பெற்ற வாக்குகள் என்பது வெறும் 3% தான். ஆனா 2024 பெரும்பாலான ஊடகங்கள் என்ன சொன்னதுன்னா சீமான் இந்த தேர்தலோட காலி. முன்னாள் பாஜக தலைவர் அண்ணன் அண்ணாமலை என்ன சொன்னார்னா சீமான் இந்த தேர்தலோட காலி என்று சொன்னார். அவர் அவ்வளவுதான், சீமான் இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பெரும்பாலான ஊடகங்கள் சீமான் வெறும் 3% வாக்கு தான் பெறுவாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சீமான் 2024 எத்தனை சதவீத வாக்குகள் பெற்றார் என்றால் 8% வாக்குகளை பெற்றார். அப்போ இந்த கருத்து கணிப்பு என்பது மக்களுக்கான கருத்து கணிப்பு இல்ல, போலியான கருத்து திணிப்பாகத்தான் இருக்குது. அதனால மக்கள் அனைவரும் இந்த கருத்து கணிப்பை நம்ப வேண்டாம். அப்போ இவங்க கருத்து திணிப்பு பண்ணி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இங்க நாம் தமிழர் கட்சி என்பது ஒவ்வொரு தேர்தலையும் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுது. ஒவ்வொரு தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றக்கூடாது என்பதுல திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இந்த 4 கட்சியும் மறைமுக கூட்டணி வச்சு தெளிவா இருக்காங்க. ஏன்னா திமுக ஜெயிச்சா அதிமுக கொள்ளையடிக்கும், அதிமுக ஜெயிச்சாலும் திமுக கொள்ளையடிக்கும், பாஜக ஜெயிச்சா காங்கிரஸ் கொள்ளையடிக்கும், காங்கிரஸ் ஜெயிச்சா பாஜக கொள்ளையடிக்கும். ஆனா அந்த 4 கட்சிகளும் தோற்கடிக்கப்பட்டு நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் இந்த நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருந்துருவாங்க, விவசாயம் நல்லா இருந்துருவாங்க, நாளை தலைமுறை பிள்ளைங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருந்துரும். அதனால நாம் தமிழர் கட்சி ஜெயிக்க கூடாது என்றே ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு வீட்டு நாய்க்குட்டி களமிறக்கி விடுற மாதிரி ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சிகள் களமிறக்கப்படுகின்றது. 2016 ஐயா விஜயகாந்த் அவர்கள், 2019 ஐயா கமல்ஹாசன் அவர்கள், 2021 ஐயா கமல்ஹாசனும் வந்தாங்க, ஐயா டிடிவி தினகரனும் வந்தாங்க. 2024 திமுக தனியாக காங்கிரஸோட கூட்டணி வைத்திருந்தது, பாஜக ஒரு கூட்டணியில் இருந்தது, அதிமுக தனியா நின்னது. அதே போல நாம் தமிழர் கட்சி 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. எப்போ 2024 தேர்தலில். இந்த தேர்தலில் விஜய் களமிறக்கப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறக்கூடாது என்பதுல இங்க ஒவ்வொரு கட்சியும் கரெக்டா இருக்கு. இங்க தமிழக வெற்றி கழகமும் தேர்தலுக்கு வாக்குக்கு காசு கொடுத்தது, திமுகவும் வாக்குக்கு காசு கொடுத்தது, அதிமுகவும் வாக்குக்கு காசு கொடுத்தது. ஒரு தேர்தல் ஆணையத்தின் விதிப்படி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் எவ்வளவு செலவு பண்ணலாம்னா அதிகபட்சம் 40 லட்சம் தான். 40 லட்சம் கூட தான் செலவு பண்ணணும். ஆனா திமுகவும் அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் ஒவ்வொரு தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்குன்னா 1000 கோடி 500 கோடின்னு ஒவ்வொரு தொகுதிக்கும் செலவு செஞ்சிருக்கின்றது. ஆனா நாம் தமிழர் கட்சி வாக்குக்கு காசு கொடுத்தான்னு கேட்டா கிடையாது. மக்கள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு காசு கொடுத்தாங்க. இந்தாங்க செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி எல்லா தொகுதியில் உள்ள வேட்பாளருக்கும் எங்கெங்க சந்திக்கிறாங்களோ கையில இருக்கிறது 50, 100, 500, 1000 காசு கொடுத்து தேர்தல் நின்னுங்க, கண்டிப்பா நாங்க உங்கள் பக்கம் நிற்கிறோம் என்று மக்கள் நாம் தமிழர் கட்சியின் பக்கம் நின்று இருக்கிறாங்க. அதனால எத்தனை தேர்தல் ஊடகங்கள் புறக்கணித்தாலும், எவ்வளவு தடைகளை தாண்டியும், எத்தனை நடிகர்கள் வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, அஜய் வந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா இங்க திமுக என்பது ஐயா பெரியார் அவர்களுக்கும் ஐயா அண்ணா அவர்களுக்கும் ஏற்பட்ட முரணால சண்டையினால திமுக தொடங்கப்பட்டது. இங்க அதிமுக என்பது ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஐயா கலைஞர் அவர்களுக்கும் சண்டைங்கிறதுனால இங்க அதிமுக தொடங்கப்பட்டது. இதுல இருந்து இங்க திமுக வாரிசு அரசியல் செய்கின்றார்கள் என்பதனால மதிமுக தொடங்கப்பட்டது. இங்க ஐயா விஜயகாந்த் அவருடைய கட்சி அவரு முதலமைச்சர் ஆகணும் என்ற ஒரு ஆசைக்காக அவரு தன்னுடைய கட்சியை ஆரம்பிச்சாரு. அதே போல ஐயா கமல்ஹாசன் அவர்கள் அவரு முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு அற்ப ஆசைக்காக இங்க கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்டது. ஐயா டிடிவி அவர்களுடைய கட்சியும் அப்படித்தான். இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழகமும் அப்படித்தான். இந்த கட்சியெல்லாம் சண்டையில உருவான கட்சி, அற்ப பதவிக்காக சுயலாப தேவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. ஆனா நாம் தமிழர் கட்சி என்பது ரத்தத்திற்கும் சதைக்கும் மத்தியில 2009 மே 18 இனப்படுகொலையிலிருந்து ஒரு ரத்தத்திலிருந்து சதையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அதனால எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக வென்றே தீரும். எத்தனை கருத்து கணிப்புகள் இருந்தாலும் அதை தாண்டி, அந்த எத்தனை கருத்து திணிப்புகள் இருந்தாலும் அந்த கருத்து திணிப்பை தாண்டி, தடைகளை தாண்டி நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக வெற்றி பெற்றே தீரும். ஏன்னா 1.1% வாக்கு வாங்கிய எந்த கட்சியும் இந்த தமிழ்நாட்டுல வாழ்ந்ததாக, வளர்ந்ததாக, வளம் பெற்றதாக சரித்திரம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு கட்சியோட போய் கூட்டணி வச்சு ஐயா கமல்ஹாசன் கட்சி மாதிரியோ, ஐயா விஜயகாந்த் அவர்கள் கட்சி மாதிரியோ, ஐயா டிடிபி அவர்களுடைய கட்சி மாதிரியோ உழைச்சிக்கும், நழுவிக்கும்.
ஆனா 2016 தேர்தலில் 1.1% வாக்குகள், 2019 தேர்தலில் 3.9% வாக்குகள், அதாவது கிட்டத்தட்ட 4% வாக்குகள், 2021 சட்டமன்ற தேர்தலில் 6.6% வாக்குகள், 2024 தேர்தலில் 8.22% வாக்குகள் பெற்று தனித்தே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கின்றது. இங்க எத்தனை நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, யார் வந்தாலும் சரி, திமுக 20 கட்சிகளோடு கூட்டணி வச்சாலும் சரி, அதிமுக 40 கட்சிகளோடு கூட்டணி வச்சாலும் சரி, நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக வென்றே தீரும். நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றியை இங்க யாராலும் தடுக்க முடியாது. இத்தனை ஆண்டு காலமாக நாங்க விதையை விதைச்சிட்டோம். இந்த தேர்தல் என்பது எங்க நாம் தமிழர் கட்சிக்கு அறுவடைக்கான ஒரு காலம். எங்களுக்கு 230 நாம் தமிழர் கட்சிக்கு 234 தொகுதியும் தேவையில்லை, மொத்த தொகுதியும் தேவையில்லை, ஒத்த தொகுதி கிடைச்சா போதும். மொத்த வேட்பாளர்களும் உள்ள போகணும்னு தேவையில்லை, ஒத்த வேட்பாளர் சட்டமன்றத்துக்குள்ள போனா போதும். பெரியப்பா சீமானவர்கள் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக கண்டிப்பாக வெற்றி பெறுவார். அவர் வெற்றி பெற்று இந்த சட்டமன்றத்துக்குள்ள போகும்பொழுது யாரெல்லாம் நாம் தமிழர் கட்சி ஒத்த சீட்டுக்கு கூட ஜெயிக்க வக்கில்ல, நாம் தமிழர் கட்சி கத்திக்கிட்டே சாவுறதுக்கு தான் லாய்க்கு என்று சொன்னார்களோ, அவர்களுடைய மூஞ்சில சாணியை முக்கி செருப்பு கழட்டி அடிச்ச மாதிரி நாளைக்கு கண்டிப்பா பெரியப்பா சீமான் அவர்கள் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக வெற்றி பெறுவார். கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் வளரும், வெற்றி பெறும். நன்றி, வணக்கம்.